டின்னருக்கு இட்லி தான் ஊத்த போறேன். ஸோ, அதுக்கு பூண்டு சட்னி வைக்கலான்னு பூண்டு தான் உரிச்சிட்டுருக்கிறேன். என்னோட ஸ்டைல்ல தான் உரிச்சிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி கல்ல வச்சு மேல தட்டி எடுத்துட்டோம் அப்டின்னா, ஈஸியா தோல் வந்துரும். பூண்டு, வெங்காயம்லாம் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி தான் நான் எப்பவுமே வந்து பூண்டு உரிப்பேன். அதனால எனக்கு பூண்டு உரிக்கிறது பெரிய வேலாவும் தெரியாது. இத விட சின்ன பூண்டா இருந்தாலும் நம்ம லைட்டா மேல வச்சு தட்டுனோம்னாலே அது ஈஸியா அந்த தோல் உரிஞ்சு வந்துரும். ஸோ, பூண்டு சட்னிக்கு எப்பவும் போல தான் பூண்டு, வெங்காயம், வத்தல், கருவேப்பில, நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது ஆறுனதும் கொஞ்சமா புளி, உப்பு சேர்த்து அரைச்சிரலாம். பூண்டு, வெங்காயம் வதங்குற நேரத்தில பாத்திரத்தலாம் வந்து ஒதுக்கியாச்சு. கழுவி வைக்கிறத விட அந்தந்த பிளேஸ்ல செட் பண்றது தான் ரொம்ப கடுப்பா இருக்கும். அதே போல தான் துணி துவைக்கிறத விட மடிச்சு வைக்கிறது ரொம்ப கடுப்பான வேலையா இருக்கும். ஸோ, இந்த சின்ன கடுப்பான வேலைய வந்து செஞ்சுட்டு, அப்படியே வந்து சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேன். பூண்டு சட்னியையும் தாளிச்சு விட்டாச்சு பெருங்காயம் சேர்த்து. எப்பவும் நைட்டே மீல் பிளான் வந்து மார்னிங் என்ன ரெடி பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சுருவேன். இன்னைக்கு கொஞ்சம் இன்னுமே ஹெல்த் சரியாகாதனால நைட் கிச்சன் கிளீனிங்கோட வேலைய முடிச்சுட்டேன்.